அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்று நம் காணும் பதிவு ஆன்மீகம். நாளை புதன்கிழமை ஆடி மாதம் வருகிற பிரதோஷம் மிகவும் சக்தி வாய்ந்த பிரதோஷம். பிரதோஷம் எப்படி வந்தது, அதன் மகிமை என்ன என்று பார்ப்போம் வாங்க. தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பால் கடலை அமிர்தத்தை எடுத்துக்கொள்வதற்காக கடையும் பொழுது அதிலிருந்து முதலில் வெளிவந்தது ஆழகால விஷம். அந்த ஆழகால விஷத்தை சிவபெருமான் பருகிவிட்டு தேவர்களுக்கு அமிர்தத்தை தந்து அருள் புரிந்தார். அருள் பெற்ற தேவர்கள் அந்த அமிர்தத்தை பருகிய பிறகு சிவன் பெருமானுக்கு சென்று நன்றி சொல்ல மறந்துவிட்டார்கள். அன்று முழுவதும் ஆட்டம் பாட்டம் என்று மிக மகிழ்ச்சியாக அந்த நாள் பொழுதை கழித்தார்கள். மறுநாள் தான் தேவர்களுக்கு நினைவு வருகிறது, நமக்கு அமிர்தத்தை கிடைக்க செய்த சிவபெருமானுக்கு நாம் சென்று நன்றி சொல்ல மறந்துவிட்டோமே என்று அபிஷேக பொருட்களும் வாசனை திரவியிடம் எடுத்து சென்று நந்தி பகவானிடம் அனுமதி பெற்று சிவன் பெருமானை வழிபட்டார்கள். அப்படிப்பட்ட நாள் தான் பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. நம் வாழ்க்கையில் நிறைய தோஷங்கள் இருக்கிறது. திருமண தோஷம், குழந்தை பேறு தோஷம், நாக தோஷம், பித்தர்கள் தோஷம், ராகு கேது செவ்வாய் என்று பல தோஷங்கள் இருக்கிறது. இந்த தோஷங்கள் எல்லாம் நீங்க இந்த பிரதோஷ நாளில் நாம் விரதம் இருந்து மாலை 4 to 6 சிவன் கோவிலில் நடக்கும் பிரதோஷ அபிஷேகத்தில் நாம் கலந்து கொண்டு நம்மால் முடிந்ததை வாங்கி அபிஷேகத்துக்கு தர வேண்டும். இந்த பூஜையில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் யாரும் மனம் வருந்த வேண்டாம். நாம் வீட்டிலே இருந்து சிவன் பெருமானை மனதார வேண்டிக் கொண்டு சிவாயே நமக என்று கூறிக்கொண்டே நம் மனதார பக்தியோடு பூஜை செய்தால் சிவன் பெருமான் அனைத்து விதமான தோஷங்களும் விலக்கி நம் வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அருள்வார். நன்றி.